சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கருப்பு பார்த்தா தலை தெறிக்க ஓடியாராரு. மாப்பிள மாப்பிள அப்படின்னு சொல்லி கருப்பு வரவும், மாமா என்ன மாமா, ஏன் மாமா அப்படி பதறிட்டு வர அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், மாப்பிள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணியா அப்படின்னு சொல்லி கருப்பு பதறவும், என்ன மாமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இன்னைக்கு அந்த பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் மாப்பிள, மாமா எப்படியாவது நல்லபடியா ஜெயில இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோயில போய் சாமியை கும்பிட்டுட்டு வர வழியில பார்த்தா அங்கிட்டு இருக்கிற காட்டு பக்கம் அந்த அரசியல்வாதி நீதிமான் கூட நம்ம வீட்டு சின்னம்மா ஈஸ்வரி அக்கா அந்த நீதிமான் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சுப்பா. அதைத்தான் பார்த்ததும் எனக்கு பதட்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட கருப்பு சொல்லவும், என்ன மாமா சொல்ற, ஈஸ்வரி சின்னம்மா எதுக்கு அந்த நீதிமான் கிட்ட பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாப்பிள நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நான் தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வீடியோவாவே எடுத்தேன், அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க ஏது பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல மாப்பிள, ஆனா உங்க சின்னம்மா அந்த நீதிமான் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாப்ல, பத்தாவதுக்கு அந்த நீதிமானு ஒரு பணப்பெட்டி வேற கையில கொடுத்தான், அதை வேற உங்க சின்னம்மா வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த நீதிமான் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்ததும் சந்தேகமாயிருச்சு மாப்பிள, இங்க பாரு அப்படின்னு சொல்லி கருப்பு பார்த்தா வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவை பார்த்ததும் சேது, என்ன இது, எதுக்கு சின்னம்மா அந்த ஆளுகிட்ட இருந்து பணம் வாங்கணும், அதுவும் சிரிச்சு சிரிச்சு வேற அந்த ஆளுகிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கும் சந்தேகம் வருது. மாப்பிள இதை நீ சாதாரணமா விடாத மாப்பிள, மாமா சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வரணும்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சே ஆகணும், அதன் மூலமா தான் மாமாவை சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே கொண்டாட முடியும். நம்ம கிட்ட இப்ப எந்த தகவலும் இல்ல, எதுக்கு நீதிமானு கிட்ட போய் சின்னம்மா போய் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், ஆமா மாமா எதுக்கு சின்னம்மா நீதிமானு கிட்ட பணம் வாங்கணும், இங்க பாரு மாப்பிள இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு மாப்பிள, எனக்கு தெரிஞ்சு மாமா ஜெயிலுக்கு போறதுக்கு ஈஸ்வரியும் ஒரு காரணம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு மாமா அப்புறம் நீ வேற மாதிரி பாப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபப்படவும், மாப்பிள இங்க நமக்கு தேவை கோபம் கிடையாது விவேகம், இதை எப்படியாவது ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும். அந்த நீதிமானுக்கும் ஈஸ்வரிக்கும் என்ன கூட்டு, எதுக்கு நீதிமான போய் ஈஸ்வரி பார்த்துச்சு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீதிமானு கிட்ட இருந்து ஈஸ்வரி காசு வாங்கணும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மாமா ஜெயிலுக்கு போனதுக்கான காரணமும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், சரி மாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஈஸ்வரியை பாக்குறதுக்காக ஈஸ்வரி ரூமுக்கு போறாரு. சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும், ஈஸ்வரி ரூமுக்குள்ள பார்த்தா நீதிமான் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்தை கட்டுக்கட்டா எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. 80 ரூபா இருக்கு, அந்த ஆள் சரியாத்தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எண்ணிக்கிட்டு இருக்கையில சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற சத்தம் பார்த்தா கேக்குது. என்ன சேது கூப்பிடுற மாதிரி இருக்கியா, ஐயோ இவன் இந்த பணத்தை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி பதட்டத்துல வேகமா ஈஸ்வரி பணத்தை எடுத்து பெட்டு கீழே வச்சு மறைச்சு வச்சிருது. கதவை திறந்து பாக்குது, வாசல்ல பார்த்தா சேது நிக்கிறாரு. சேது என்னையா, சேது என்னையா கூப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே நடிக்கவும், ஆமா சினிமா உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், வாயா இதுல என்ன கேள்வி கேட்கிற, வாயா சேது உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி ரூமுக்குள்ள சேது போறாரு. சினிமா உங்க போன் மட்டும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏயா உன் போன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இல்ல சினிமா பேசிக்கிட்டு இருந்தேன், போனு சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவர்கிட்ட பேசணும், கருப்பு மாமாவும் வெளியே போயிருக்காரு, அதான் யார்கிட்ட போன் வாங்குறேன்னு தெரியல, கொஞ்சம் உங்க போனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இன்னையா சேது இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் பார்த்தா போன் எடுத்து கொடுக்குது. சரி சினிமா ஒரு போன் மட்டும் பேசிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சேது வெளியில வந்து ஈஸ்வரியோடைய போனை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல நீதிமான் நம்பர் பார்த்தா இருக்கு, நீதிமான் போட்டே சேவ் பண்ணியே இருக்கு. நீதிமான் கிட்ட ஈஸ்வரி அடிக்கடி பேச்சுவார்த்தையில இருந்ததும் தினமும் ஈஸ்வரி அந்த நீதிமான் கிட்ட பேசுறதும் டயல் ரெக்கார்ட்ல பார்த்தா எல்லாமே தெல்ல தெளிவா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போன் நம்பர்ல இருந்து அந்த நீதிமானுக்கு பார்த்தா சேது போன் பண்றாரு. சேது ஃபோன் பண்ணிட்டு அமைதியாவே இருக்காரு. நீதிமான் ஃபோன் எடுத்துட்டு, சொல்லுங்க மேடம், என்ன போதுமா இந்த பணம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் உங்களுக்கு சரியா வந்துச்சா அப்படின்னு சொல்லி நீதிமான் கேட்கவும், சேது எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஓ பக்கத்துல எதுவும் ஆள் இருக்காங்களா, அமைதியா இருக்கீங்க, எப்படியோ அந்த ராஜாங்கத்தை ஜெயில அனுப்புறதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, எப்படியோ தான் கைய வச்சே தான் கண்ணை குத்திக்கிற மாதிரி ராஜாங்கத்தோட மருமகளை வச்சே ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க, அதுவும் புரியுது, அதுவும் உங்களுடைய திட்டத்தினாலதான், உங்க அண்ணன் மகளை வச்சே எப்படியோ கனக்கச்சிதமா ராஜாங்க மருமக குரல்லையே அவங்க அப்பா கிட்ட பேச வச்சு அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா வேலையும் கனக்கச்சிதமா முடிச்சிட்டீங்க, நீங்க செஞ்சது பெரிய வேலை தான், அந்த கல்யாணம் முதல்ல நடந்ததுனாலதான் இம்புட்டு பிரச்சனையுமே நடந்துச்சு,
அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நீதிமான் எல்லா உண்மையும் விலாவரியா பேசி சொல்லவும் சேதுவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சேது பார்த்தா போனை வச்சுட்டு இங்க ஈஸ்வரி ரூமுக்குள்ள வராரு. என்னையா பேசிட்டியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் நீதிமானோடைய ஃபோன் நம்பரை பார்த்தா சேது காட்டுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி சேது காட்டவும் என்ன 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 சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கடந்து திணறவும் என் அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஐயா சேது எப்படியா நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவுறாரு சேது. வாய் மூடு, இந்த வீட்டு சோத்தைய தின்னுக்கிட்டு இந்த வீட்டு பெரிய மனுஷன் என் அப்பாவுக்கே துரோகம் பண்றேல, என் அப்பாவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா நாக்கப்படுங்கிற மாதிரி ஈஸ்வரியை கேட்கவும் ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிக்குது. என்ன சொல்ல போற, இன்னும் என்ன போய் சொல்ல போற? தமிழ்ச்செல்வி குரல்லையே அந்த ஐஸ்வர்யா வச்சு பேச வச்சு தமிழ்ச்செல்வி அப்பா கிட்ட ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ண வைக்க சொல்லி எல்லா சதி வேலையும் செஞ்சது நீனு, பழியெல்லாம் தமிழ்ச்செல்வி மேல, இப்ப கொலைப்பழியும் என் அப்பா மேல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அது எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்துல பார்த்தா சேது ஓங்கி அறவுறாரு. அடி வாங்கினதுல பார்த்தா ஈஸ்வரி அப்படியே கீழே தள்ளாடி போய் விழுகுது. உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரியுடைய கையை பிடிச்சி தரன்னு சேது இழுத்துட்டு வர்றாரு. சேது நான் சொல்றது கேளு சேது நான் சொல்றது கேளு சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கடந்து கதறவும் சேது பார்த்தா எதையுமே காதுல வாங்காம ஈஸ்வரி இங்க தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாட்டைய கையில எடுக்க ஆரம்பிச்சிடாரு. சேது என்ன சேது பண்ற அப்படின்னு சொல்லி மோகனா அப்பத்தா மலரு எல்லாரும் கடந்து பதறவும் அப்பதான் கருப்பு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சாட்டையை வச்சு ஈஸ்வரிய வெளுன்னு வெளுக்கிறாரு. சேது என்ன சேது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா வந்து தடுக்கவும் சித்ரா மேலையும் பார்த்தா சாட்டையை வச்சு சேது வெளுன்னு வெளுத்து விட்டாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்பதான், நம்ம அப்பா ஜெயிலுக்கு போறது காரணம் யாரும் தெரியுமா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் என்னையா சேது சொல்ற, எதுக்கே அவளை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும் இவதான் அப்பத்தா இவதான் நம்ம அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே இவதான், பத்தாவதுக்கு தமிழ்ச்செல்வி மேல மொத்த பழிய விழுந்ததுக்கு காரணமும் இவதான், தமிழ் எந்த தப்புமே பண்ணல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சாட்டைய வச்சு ஈஸ்வரி அடின்னு அடிச்சு வெளுக்கிறாரு. சேது விட்டுரு சேது என்னால முடியல சேது, வழி தாங்க முடியல சேது, விட்டுரு சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கதறிக்கிட்டு இருக்கு. பாரபட்சமே பார்க்காம சேது ஐஸ்வர்யா சித்ரா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு 3 பேத்தையும் சாட்டைய வச்சு வெளுன்னு அடிச்சு உரிச்சிடுறாரு. அடி சண்டாளி பாதகத்தி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி, என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீல சேது, இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாதியா, இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ சேது பார்த்தா ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு.